3 முட்டை தானே போட போகிறீங்க. எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுக்கிறாங்க பாருங்க. இந்த பையன் வேற நடுவில் வந்து குறுக்கால போயிட்டு இருக்கான். பவுடரு ஐயோலாம் பயப்பட தேவை. சும்மா கேரவான் மாதிரி அடிக்கடி ஏசி ரூம் போயிடுவாங்க. வெரி குட், சூப்பர், ஆல் த பெஸ்ட். ஏதோ ஒன்று பண்ண போய் நானே மறந்துட்டேன். பழைய வீடியோ ரெஃபர் பண்ண போல இருக்கு. என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனுபணி விலாக்ஸ். நம்ம சிஎம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கடவுள் விட்டு வேண்டிக்கிறேன். புது ஹேர் ஸ்டைல் கிடையாது, அப்படியே பாகவதர் மாதிரி பெருசாகிட்டே போகுது. ஸோ என்ன பண்ணுறது இல்லாமல் என் பொண்ணு போட்டுட்டு இருந்த அந்த கிளிப் எடுத்து நான் மாட்டிகிட்டு இருக்கேன். வீட்டில் சேஃபாக இருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர்கள் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்தாலும் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் வெளியே போகும்போது சேஃப்டியாக போங்க. இனி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? டின்னர் இட்லி, சப்பாத்தி, பூரி, பிரெட் ஆம்லெட். இந்த பையன் பாருங்க, ரொம்ப பக்தி வந்துடுச்சு. ஆனால் அது விபூதி கிடையாது, பவுடரு. గంగ చంద్రముఖిగా మారడం నే గమనించాను. பவுடர் போட்டு வந்திருக்காங்க பாருங்க. இது பவுடர். பின்னாடியே தான் பூஜை ரூம் இருக்குது. பூஜை இங்கே வந்துட்டு தேடி எடுக்க தெரியல. ஸோ அதனால் பவுடர் மட்டும் போட்டு நம்ம நல்லா பக்தி இருக்க மாதிரி காட்டுறான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிஎம்மோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான வெயிட்டான அப்புறம் ஹெல்த்தியான 7:30 8:30. ஆமாம், நைட்டில் முட்டை சாப்பிடாது. ஸோ ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் வந்துட்டு நாளைக்கு சண்டே எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. அதனால் இனி நைட்டு வந்துட்டு பிரெட் ஆம்லெட். எல்லாருமே ஈஸியாக பண்ணுற பிரெட் ஆம்லெட் தான். பட் ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். ப்ரெட்டை வந்துட்டு வேணாம், அதை சொல்லக்கூடாதுல்ல, அப்புறமா சொல்லுவோம். சஸ்பென்ஸா? அதை வீடியோ பார்த்து தெரிஞ்சிட போது என்னடா சஸ்பென்ஸ். ஓகே, நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோ போகலாமா? நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு? சரி, ஓகே. தொண்டெல்லாம் ஒன்றும் ஆகலை. தொண்டையில் கிச்சு அவ்வளோதான். ஐயோலாம் பயப்பட தேவை. சும்மா அது தண்ணி ஒத்துக்கல. க்ளோஸ்அப் எல்லாம் வைக்கல அதில். சரி, நான் இப்போ 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். ஓகே, எதுக்கு? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். இது வந்து என்ன, இது வந்து ரொம்ப பொடியாக அது. இந்த பிரெட் என்ன பிரெட் இது? மில்க் பிரெட்டு. நான் அந்த கத்தியில் கட் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஆகும். கத்தியை மாற்றிட்டாங்க. சும்மா ஒரு ரேண்டமாக கட் பண்ணுங்க. நான் சும்மா ஒரு இதுக்கோசரம் கட் பண்ணுறேன். சும்மா கட் பண்ணி. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுங்களேன். பிரெட் ஆம்லெட்னு சொல்லாமல் வேற என்ன கொடுப்பீங்க பேர்? உலகத்திலேயே இது வரைக்கும் யாரும் வைக்காத பேர் பிரெட் கியூப்ஸ் ஆம்லெட்டா? என் பையன் கரெக்டாக சொல்லிட்டான். இது வந்து ஆக்சுவலி இந்த பிரெட்டே சரியில்லைங்க, எல்லாம் உதிருது. மில்க் பிரெட் இதெல்லாம் உதிருது. அப்புறம் எக் எடுத்துக்கலாம். எக் இதில் பீட் பண்ண போகிறீங்க. 3 முட்டை தானே போட போகிறீங்க. எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுக்கிறாங்க பாருங்க. 3 முட்டை தான். இந்தாங்க, 3 முட்டைக்கு இது போதும். அப்போ இது இந்த போதும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா? இந்த பையன் வேற நடுவில் வந்து குறுக்கால போயிட்டு இருக்கான். 1 2 3. ஆமாம். என்ன கேட்குறீங்க? எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் செஃப்பு. இன்னைக்கு நீங்கள் தான் செய்கிறீங்க, பசங்க சாப்பிட போகிறாங்க. டெய்லி ஷெஃப். ஓகே, வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் தான் ஷெஃப். தூரமாக தான் இருக்கேன். சரி, உப்பு தான் நான் ரொம்ப கம்மியாக போடுறேன். இருங்க, நான் பிஞ்ச் பண்ணி போடுறேன். 1 2 3. இன்னொன்று போடுங்க. 4 போதும். நான் பெப்பரும் போட்டுப்பேன், அது லாஸ்ட்டில் போடுங்க. கலக். கொஞ்சமாக ஆயில் நான் போட்டிருக்கேன். இது நான்ஸ்டிக்கு. நான்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. எதுக்கு? நாட் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷு. ஆமாம், அதெல்லாம் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. In my association, every year Sivaratri, I only beat the first prize. சரி, ஓகே. இது உஷ்ணமான காலம். கொஞ்ச நாளில் வந்து ஏசி போட்டலாம் கிச்சன்லேயும். பாப்பா படிச்சுட்டு இருக்கா. இப்போ ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். எங்கே இருந்தாலும் பையனை விட்டு கொடுக்க மாட்டீங்க, கூடவே இருக்கணும். அப்படி கிடையாது. அவன் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டான். பாப்பா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவன் ஃப்ரீயாக இருந்தான். ஸோ அதனால் கூப்பிட்டுருக்கேன். அதுக்காக கிச்சனுக்கு எப்பவுமே கூப்பிடுவேன்லாம் கிடையாது.
லைட்டாக சார்ட் அவுட் பண்ண லைட்டாக சார்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா வாட்டர் கண்டென்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் இது கூட யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. நான் அதை பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. நான் ரொம்ப ரொம்ப லெஸ் ஆயிலில், ஏன்னா பட்டர் போடுறதுனால நான் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம். போட்டு இது ரொம்ப சார்ட் அவுட் பண்ணால் இது ஃப்ளேவர் அவ்வளோவா இருக்காது. அதனால இப்போ போடுறேன். எதனோட ஃப்ளேவர்? பச்சை மிளகாவோட ஃப்ளேவர். இதில் ஒரு ரா ஸ்மெல்லும் அந்த பச்சை வாசனையும் அது ஒரு மாதிரி தனியாக இருக்கும் இந்த ஆம்லேட்டுக்கு. ஸோ அது கொஞ்சம் இது சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுறது நல்லது. சரி, மாதிரி பாருங்கள், எங்கள் கையில் வந்துட்டு இந்த விஸ்கும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்டர் அந்த இது இருக்குது, சாப்பர் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து கையில் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சுருவோம்? அதான் தெரியல எனக்கு. பாத்திரம் அதிகமாகிடும். பட்டர் ஒரு 1K போட்டுக்கலாம். வெண்ணெய் చెప్పాక అప్పుడు ఎందుకే నన్ను చేస్తున్నావు? பத்தியா தெலுங்கு வருது திடீர்னு. లేడన్న ధైర్యమా రాడన్న నమ్మకమా? இல்ல இல்ல தமிழா அது நீங்க பேசுனது? இல்ல தெலுங்கு இல்ல தமிழ். ரெண்டுமே கலந்த கலவை. ముందు బండి స్టార్ట్ చేసి ఉంచే తొందరగా ఇక్కడి నుంచి వెళ్ళాలి. சிஎம் வந்து ரொம்ப வேர்வை அதிகமாக வந்துச்சு. அதனால வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கேரவான் மாதிரி அடிக்கடி ஏசி ரூம் போயிடுவாங்க. உள்ளதான் அங்கே தான் இருக்காங்க ஃப்ரிட்ஜில். சார் என்ன பண்ணுறீங்க? நான் வதக்கிட்டு இருக்கேன். இந்த ஆம்லேட்டுக்கு ஒரு இவ்வளோ பெரிய சீனான்னு கேட்பாங்க. விடுங்க. ஓகே, சூப்பர். இப்போ பெப்பர் கொஞ்சம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஒரு இடத்துல போட்டுற போறீங்க. எனக்கு பெப்பர் ரொம்ப பிடிக்கும் போட்டா. இப்போ பிரெட்டை இது ரொம்ப பவுடர் பிரெட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி கட் பண்ணால் அப்படியே ஸ்லைஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, போய் செட்டில் ஆகிடும். அந்த லிக்விடோட முட்டையோட போயிட்டு நல்லா அமுங்கிடும். அப்புறம் நெக்ஸ்ட் இதில் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்புறமா சீஸ் போடுறீங்களோ? ஆயிடுச்சா? ஓகே, ரைட்டு. ஆமாம், இது எப்படி நீங்கள் இப்போ திருப்ப போகிறீங்க? ஓகே, எங்களுக்கு பிரியாணி தட்டில் தான் இன்றைக்கி வந்துட்டு அதை திருப்ப போகிறோம். இருங்க, சிஎம் இன்றைக்கி எப்படி தான் திருப்ப போகிறான்னு நான் பார்த்துடுறேன். திருப்புங்க. ஓகே, சிம் பண்ணிக்கோங்க. வாவ், சூத்திரமா அதை அப்பா, வந்தாச்சு. எஸ், சூப்பர். எடுத்து அவ்வளோதான். அதாங்க, இது பெரிய வேலையே இல்லை. இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது இந்த பிளேட்டு, கண்டுக்காதீங்க. இது லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் எது வேணால் பண்ணிக்கலாம். சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் எப்போ காரமாக இருக்கனால வேணான்றாங்க. பட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் உள்ள இது ஆயிடுச்சு. நீங்கள் அதை ஓப்பனே பண்ண வேணாம். இல்லையே, இது பாருங்க. அதுதான் ஓப்பன் எங்க காட்டு. இது கூட தெரியாமல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு. ஓகே, இதெல்லாம் என்னோட பையனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓ, கேரவான போகிறீங்களா? போங்க. சொல்லுங்கள். இதையும் வந்து மொத்தமாக ஓப்பன் பண்ணாதீங்க, இங்கே தான் இருக்குது. சரி, இங்கே இந்த டிஷ்ஷை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க? அது என்ன போடுறீங்க சொல்லுங்கள். கார்லிக் பவுடர் இருக்கிறதெல்லாம் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் கூட போடலாம். அப்போ நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்ல? ஆமாம், அதுதான் நான் கட் பண்ணி வைக்க சொன்னேன். திடீர்னு பார்த்தா கொத்தமல்லி காணும். ஓகே, ஆக்சுவலி அது இதில் தான் நான் பண்ணலான்னு இருந்தேன். இது வந்து கார்லிக் பவுடர், இது சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். பண்ணிடலாம். ஆயிடுச்சா? அப்படியே திருப்பலாமா இல்லை திருப்பி அலுமினியம் பிளேட்டில் கவுத்தணுமா? ஆமாம், இது கொஞ்சம் டேட்டியாக தான் இருக்குது. இல்லை பரவாயில்ல, வைங்க, பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருக்கிறது தானேங்க. இருங்க, இப்படி எடுத்து இப்படி கவுக்கணும். அவ்வளோதான். தடி. பார்த்தீங்களா? ஓ மை காட். பீஸாலாம் கூட பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இது பீஸா ஆம்லேட்னு வச்சுக்கலாங்க. பீஸா ஆம்லேட். ஆமாம், பிரெட் ஆம்லேட்டு எங்கேயோ பார்த்து ஞாபகம். பட் எங்கே பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை. அன்றைக்கி பார்த்து பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நிறைய பேர் வந்துட்டு அதான் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன். திருப்பி அது பிடிச்சி போய் நாங்கள் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அது ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதனால தான் இது கொஞ்சம் ஃபேமஸ். இது வந்து கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் லைட்டாக
அதனால தான் நான் சொன்னேன் பட்டர் வந்து கொஞ்சம் என்ன பட்டர் காணோம்? அது இப்படி பிளேட்டில் போட்டு ஐயோ பார்த்தீங்களா, நாங்கள் பேப்பர் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது ஏங்க இது இந்த சைடு ஐயோ அதை கூட தலைக்கீழ போட்டு வச்சுட்டு கண்ணே தெரிய மாட்டேங்குது. சரி, இது முடிச்ச உடனே நான் வந்துட்டு ட்விஸ்டர் ஆம்லெட் ட்ரை பண்ணுறேன். இன்னும் எத்தனை முட்டை வரியா போதும்? 2 முட்டை தான். தட்ஸ் இட். That's it. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. இதை அப்படியே கட் பண்ணி இப்படி இப்படி கோடெல்லாம் கிளிக்காதீங்க, மார்ஜின்லாம் இல்லை, சும்மா அப்படியே கட் பண்ணுங்கள். 4 பேருக்கு 4 பீஸுங்க. அவ்வளோதான். அவ்வளோதானா? ஏன் நம்மளோட டின்னர் முடிஞ்சிச்சா அன்றைக்கி? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பால் குடிச்சு படுத்துற வேண்டியது. இவ்வளோ தானே டின்னரு? அவ்வளோதான். இது எவ்வளோ இந்த நைட்டில் நாங்கள் ஆக்சுவலி சாப்பிட மாட்டோம். ஏன்? முட்டை சாப்பிடக்கூடாது, வெயிட் போடுறோம். ஹெல்த்தியான ஃபேமிலி தானே. தண்ணி தண்ணியே இல்லை. குடிக்க சொன்னேன், தண்ணியே பிடிக்கல கடைசியில். கட் பண்ணிங்கல்ல? கட் பண்ணியாச்சு. போடு, அப்படி போடு. ராஸ்கல். யாருக்கிட்ட? உங்ககிட்ட. யாருக்கிட்ட ராஸ்கல்? சூப்பர். இதுதான் பொடி பிரெட் ஆம்லெட்டா இதுக்கு பேர்? சூப்பர். சாஸ் இல்லை ஓப்பனாக சொல்லலாம். சாஸ் இல்லை, மைனஸ் இருக்குல்ல? மைனஸ் இருக்குல்ல? மைனஸ் இல்லையா? மைனஸ் வாங்கிட்டு வந்து இருந்தது, அதுவும் காலி. மைனஸ் தான் காலியா? வெரி குட், சூப்பர், ஆல் த பெஸ்ட். மந்த் பிகினிங் எல்லாமே வாங்கணும். ஸோ நான் இதை பாப்பாவுக்கு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் ஒரு பேஸ்ட் கொடுங்க. எப்படி இருக்கு? சாஸும் தான் நல்லா இருக்கும். காரமாகவும் இருக்குது, மிளகா வந்துச்சு, எனக்கு நல்லாயிருக்கு. எனக்கு இந்த பீஸ் கொடுத்துருங்க, இந்த பீஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இருக்க இந்த கிச்சன் ரூம் வந்து சீக்கிரம் ஓடணும் தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பிடிக்காத வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பண்ணது எங்களுக்கே பிடிக்கல, ஏதோ ஒன்று பண்ண போய். நல்லா இருந்தது. நான் செஞ்ச ஆம்லேட் நல்லா. ஆமாம், அந்த பாப்அப்ஸ், பிரெட் பாப்அப்ஸ், அதுக்கு பிரெட் பாப்அப் ஆம்லேட். என்னப்பா சொல்லுப்பா, பேர் ஏதாவது சொல்லுப்பா. 3 விஷயம் ஏதோ ஒன்று சொன்னால், பிரெட்டு பாப்அப்பு பிரெட் ஆம்லேட்டு, பாப்அப் பிரெட் ஆம்லெட்னு சொன்னான். பாப்அப் பிரெட் ஆம்லெட், அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் வேணுமானா நீங்கள் வந்துட்டு பாப்அப் பிரெட் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். என்ன இந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்கன்றியா? பழைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you until என்ன பண்ணுங்க, டக்குன்னு அது வரமாட்டேன். அந்த லாஸ்ட்டுக்கு எண்டிங் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாட்டி சொல்லுங்கள். நானே மறந்துட்டேன், பழைய வீடியோ ரெஃபர் பண்ணும் போல இருக்கு, என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you soon in another new video. Until then, bye from CM and Jaga. Tanumoni Vlogs. Bye, take care. என் பையன் இல்லை, அவன் வந்துட்டு ஆம்லேட் சாப்பிட போயிட்டான். ஓகே, பாய்.